இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டங் டை. இந்த டங் டையோட மெடிக்கல் டேர்ம் என்னென்னா அன்கைலோகிளாசியா. ஃபஸ்ட்டு டங் டைனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது நம்ம வாயில் நாக்கோட அடிப்புறத்துக்கும் நம்ம வாயோட மேற்பரப்பு, அதாவது ஃப்ளோர் ஆஃப் த மவுத்துன்னு சொல்லுவோம், அதுக்கும் இடையில நார்மலாக ஒரு டிஷ்யூ அட்டாச்மெண்ட் இருக்கும். இந்த டங் டை பேஷண்ட்ஸ்க்கு எப்படி இருக்குன்னா, டிப் ஆஃப் த டங்லையும் இந்த ஃப்ளோர் ஆஃப் த மவுத்துக்கும் இடையில ஒரு டிஷ்யூ பேண்டு, அதாவது சதை வளர்ந்துருக்கும். இது ரொம்ப திக்காகவும் டஃப்பாகவும் இருக்கும். இதனால குழந்தைங்க அவங்களோட நாக்கை எல்லா பக்கம் மூவ் பண்ண முடியாது. இதனால பிரெஸ்ட் ஃபீடிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் குழந்தைங்க பேசுகிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் இல்லை சாப்பாடை விழுங்குறதுல கூட இது சிரமமாக இருக்கும். சில குழந்தைங்களுக்கு பார்த்தோன்னா இந்த டங் டைனால எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும். சிலருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு சிம்பிளான ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி இதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நாக்கை மேல் பக்கமாகவோ இல்லை சைட் டு சைடோ மூவ் பண்ண முடியாது. நாக்கை வெளியே முழுசாக நீட்ட முடியாது. அப்படியே நாக்கை வெளியே முழுசாக நீட்டினாங்கனாலும் ஹார்ட் ஷேப்லேயோ இல்லை சென்டரில் நாட்ச் இருக்க மாதிரியும் இருக்கும். நீங்கள் எப்போ டாக்டரை பார்க்கணும்? எப்போ அப்படின்னா, உங்கள் குழந்தைக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ண முடியலன்னா, பேச்சு சரியாக வரலை, இல்லை சாப்பிட்றதுல சிரமம் இருக்குது, இல்லை சாப்பாடை விழுங்குறதுல சிரமம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்கணும். இந்த டங் டை வரதுக்கு காரணங்கள் என்ன? இது எப்படி வருது? இந்த சதையை, அதாவது இந்த நாக்குக்கும் இந்த ஃப்ளோர் ஆஃப் த மவுத்துக்கும் இடையில இருக்க இந்த சதையை நம்ம என்ன சொல்லுவோம்னா லிங்குவல் ஃப்ரீனுலம் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக பர்த்துக்கு முன்னாடியே இந்த லிங்குவல் ஃப்ரீனுலம் செப்பரேட் ஆகி நாக்கை மூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். சில சமயம் இந்த லிங்குவல் ஃப்ரீனுலம் அட்டாச் ஆகியே இருக்கும். அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸை தான் நம்ம டங் டை பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எதனால் வருது அப்படின்றதுக்கு தெரிஞ்ச ரீசன்ஸ்லாம் எதுவும் ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் இது மோஸ்ட்டாக ஜெனட்டிக்காக வர்ற மாதிரி ரிசர்ச் சொல்லுது. அண்ட் இது பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமாக வரும். இந்த டங் டைனால் என்ன பிரச்சனைகள் வரும்? ஃபஸ்ட்டு ஒன்று பிரெஸ்ட் ஃபீடிங்கில் பிரச்சனைகள் வரும். இப்போ குழந்தைங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும் அப்படின்னா அவங்க நாக்கை வெளியே கொண்டு நிப்பில் சக் பண்ணணும். பட் இந்த கண்டிஷனில் நாக்கை வெளியே கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் அவங்க சூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் நிப்பிளில் பெயின் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு நியூட்ரிஷனும் சரியாக கிடைக்காது. ஸ்பீச் டிஃபிகல்ட்டிஸ், பேசுகிறதுல சிரமம் இருக்கும். குறிப்பாக சில லெட்டர்ஸ் உச்சரிக்கிறதுல அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். என்னெல்லாம் அப்படின்னா டி, டி, இசட், ஆர், எஸ், ஐ இதில் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு சிரமம் இருக்கும். தேர்டு ஒன்று ஓரல் ஹைஜீன் புவராக இருக்கும். எதனாலனா ஃபுட்டு சிக்கிக்கும். இதனால அவங்களுக்கு சொத்தப்பல் வரும், ஜிஞ்சைவிட்டிஸ் வரும். அண்ட் முன்னாடி கீழ் 2 பற்களுக்கு இடையில கேப் விழுகும். ஃபோர்த் ஒன்று சில ஓரல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுல சிரமம் இருக்கும். என்னெல்லாம்னா எக்ஸாம்பிளுக்கு ஐஸ்கிரீம் லிக் பண்ணுறது, கிஸ்ஸிங், அதுக்கப்புறம் நாதஸ்வரம், அந்த மாதிரி விண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக ப்ளே பண்ணுறதுல அவங்களுக்கு சிரமம் இருக்கும். இந்த டங் டைக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? நார்மலாக எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுமா அப்படின்னா கிடையாது. யார் யாருக்கெல்லாம் பேசுகிறதுலையோ இல்லை சாப்பிட்றதுலையோ சாப்பாடை விழுங்குறதுலையோ சிரமம் இருக்கோ அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஃபஸ்ட்டு லாக்டேஷன் கன்சல்டண்ட்டை நம்ம போய் பார்க்கணும். அவங்க பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு அசஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஸ்பீச் தெரபிஸ்ட், பேசுகிறதுல சிரமம் இருந்தால் நம்ம ஸ்பீச் தெரபிஸ்ட் கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இது எதுலேயுமே குணம் ஆகலை, இன்னும் சிரமமாக தான் இருக்குது அப்படின்னா நம்ம சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போகலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாத்துக்குமே சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இந்த சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா ஃப்ரீனாட்டமி ஆர் ஃப்ரீனுலோபிளாஸ்டி. ஃப்ரீனாட்டமி அப்படின்றது என்னென்னா, இது ஒரு சிம்பிளான சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். இதுக்கு ஜென்ரல் அனஸ்தீஷியா அதெல்லாம் தேவைப்படாது. நார்மலாக கிளினிக்கில் வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். ஃப்ரீனுலோபிளாஸ்டி அப்படின்னா எப்போ நம்ம ஃப்ரீனாட்டமி பண்ண முடியாதோ அந்த டைமில் நம்ம ஃப்ரீனுலோபிளாஸ்டி பண்ணலாம். அடிஷ்னலாக நம்மளுக்கு ரிப்பேர் தேவைப்படுது அண்ட் ஜென்ரல் அனஸ்தீஷியா கீழே பண்ணணும், ஏன்னா அந்தளவுக்கு டிஷ்யூ ரொம்ப திக்காக இருக்குது. அந்த மாதிரி கண்டிஷனில் ஃப்ரீனுலோபிளாஸ்டி நம்ம பண்ணிக்கலாம்.